ஃபர்ஸ்ட் வெஸ்லின் கேப்சூல் ஓகேங்களா. சோ வெஸ்லின் கேப்சூல்ல என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சோ வெஸ்லின் கேப்சூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடம்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. குடம்புள்ளி அப்படின்றது என்னன்னா ஒரு வகையான புளி தான். புளி எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வச்சிருப்போம் கரெக்டா. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரசமா இருந்தாலும் சரி, புளி குழம்பா இருந்தாலும் சரி, நிறைய ஃபுட்ஸ்க்கு குழம்புக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த புளி கார குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான புளி யோசிச்சு பாருங்க. இது வந்து கேரளாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ்லயே வந்து சமைக்கிறதுக்கு நம்ம நார்மல் புளி யூஸ் பண்ற மாதிரி இவங்க குடம்புளி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கு இந்த பூசணிக்காய் மாதிரி சின்ன பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும். வந்து காய்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஹ் கிரீனிஷ் கலர்ல இருக்கும். அப்புறம் வந்து பழுத்தொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு yellowish கலருக்கு சேஞ்ச் ஆகும். இந்த குடம்புள்ளி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலலாம் இதோட எக்ஸ்ட்ராக்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அஹ் அதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சு விக்கலாம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குடம்புள்ளிக்கு வந்து பவர் இருக்கு. இங்கே இமேஜஸ் வந்து ஷோ பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கிரீன் கலர்ல தான் வந்து இது இருக்கும். சோ இந்த குடம்புள்ளி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நம்ம கன்சூம் பண்ணும்போது நம்மளுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்ப நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து கிரேவிங்ஸ் அப்படின்றத கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டே பழகிட்டோம். நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ என்னென்ன வாங்கணுமோ இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஆர்டர் நவ் அவ்வளவுதான். கிளிக் வந்து பண்ணணும். நம்மளே பண்ணாம இருந்தாலும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அன்ஹெல்தி ஃபுட்க்கு நம்மள கொண்டு போறதுக்கு நிறைய பேர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டி நம்மளும் ஒரு பண்ணணும் அப்படின்னு வந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் ஏதாவது கிரேவிங்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இது சாப்பிடலாமா இல்ல அது சாப்பிடலாமா, இனிப்பா ஏதாவது எடுக்கணும் போல இருக்கு, காரம் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேவிங்ஸ் கொண்டு வரும். பட் இந்த குடம்புளி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா கிரேவிங்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பசியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போக்குறதுக்கு உதவும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு பசி இல்ல யோசிச்சு பாருங்க. நார்மலா நம்ம இருக்கும் பசியே இல்ல அப்படின்னா நம்ம அந்தந்த டைம்க்கு என்னென்ன எடுக்கணுமோ அதுதான் எடுப்போம். எக்ஸசிவா நம்மளுக்கு பசி அதுக்குன்னு ஃபுல் பசியை கண்ட்ரோல் பண்ணாது. உங்களுக்கு எக்ஸசிவா இருக்கிற தேவையில்லாம அப்பப்ப பசிக்குள்ள அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல கள்ளி ஆட் பண்ணிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த குடம்புள்ளிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுல பெரிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி மருது பூக்கள் அண்ட் மிளகு. மிளகுலாம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல வந்து நம்ம எல்லா ஃபுட்லயுமே மோஸ்ட்லி நம்ம ஏதாவது செய்யறோம் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணுவோம். எக் போடுறதா இருந்தாலும் சரி, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குழம்புல யூஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம மிளகு யூஸ் பண்ணுவோம். அதுதான் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு தயங்குறோம். ஏன் அப்படின்னா இதை பத்தி ஒரு கிளியரான அவேர்னஸ் இல்லாததுனால மட்டும்தான். இப்பயே யோசிச்சு பாருங்க. புளி வீட்டுல சாப்பிடறதுக்கு யோசிப்போமா? யோசிச்சு பாருங்க. சப்பாத்தி கல் யோசிச்சு பாருங்க. நல்ல சப்பாத்தி கல்லே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. எடுக்கிறதுக்கு தயங்குவோமா? தயங்க மாட்டோம். அப்புறம் மருது பூக்கள். இது வந்து பூக்கள் தான் ஓகேங்களா. நம்ம எவ்வளவு பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலிஃபிளவரா இருந்தாலும் கோஸா இருந்தாலும் இதெல்லாம் பூ தானே. இதுதான் நம்ம வெஜிடபிளா எடுத்துக்கிறோம். அண்ட் மிளகு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பால் மிளகு. இதோட எக்ஸ்ட்ராக்ட தான் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. இப்ப குடம்புள்ளி போய் கடையில வாங்க முடியுமா? எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி அதுக்கு நிறைய ப்ராசஸ் வேற இருக்கு. நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதை வாங்கி உடனே எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை காய வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி அரைச்சு அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் இருக்கு. பட் நீங்க எதுக்குமே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. இதுல இருக்க கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல போனோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க எச்சிலே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா வந்து டைஜஸ்ட் அதாவது கரைஞ்சிரும். நீங்க நார்மலா நான் கூட ரெஸ்போ கேர் வீட்டுல கொடுக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து போட்டு பார்த்தேன். உடனே வித்தின் கண்ணிலே நீங்க பார்க்க முடியும். அந்த சுத்தி இருக்கிற கேப்சூல் வந்து அப்படியே கரைஞ்சு அந்த உள்ள இருக்கிற பவுடர் வந்து வர ஆரம்பிக்குது. சோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க குடம்புள்ளி ஒரு ரவுண்ட் ரவுண்டா உருட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. எடுத்து போட்டு முழுங்குங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபிளாவே இருக்காது. ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் கரெக்டா. இதனால நம்ம கேப்சூல் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதோட பிரைஸ் வந்து எம்ஆர்பி 1290 தான். இதை விட டிபி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 90 இருக்கு ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு 1 or 2 கேப்சூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்டி ஸ்டொமக்ல எவ்ரிடே மார்னிங் அப்படின்றது நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்ல நான் எவ்ரிடே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த தைராய்டுக்காக ஏதாவது டேப்லெட் எடுத்துப்பேன், ஏதாவது நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னா அதுக்கு தவிர்த்து ஒரு 1/2 hour கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நீங்க 1/2 hour கழிச்சு நீங்க கிரீன் டீயோ நம்மளோட வெஸ்லிம் டீ இதை எடுத்துட்டு நீங்க உங்களோட ஃபுட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெஸ்லிம் டீ. டீ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். சோ டீயோட லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க. சுகர் அப்படின்றது இப்போ நம்ம நார்மல் லைஃப்ல சுகர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது ஏன் வந்து பலகாரங்கள் செய்யறாங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட மைண்ட்ல வந்து இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய சண்டைகள்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஃபங்க்ஷன்ல எல்லாம் வரும்போது இனிப்பு எடுத்துக்கும் போது சண்டைகள் வராது. கேஷுவலா சும்மா சும்மா சொல்றதை கேஷுவலா எடுத்துப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து
சுகர் அப்படின்றதே கண்டுபிடிச்சு இனிப்பு அப்படின்றதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஃபுட்ல எடுத்து யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு டீ வந்து கன்சியூம் பண்றோம். நார்மலா நான் வெயிட் இருக்கேன், வெயிட் இல்ல எல்லாமே விட்டுருங்க. நார்மலா நம்ம வந்து சுகர் அப்படின்றது நம்மளுக்கு ஹெல்த்தியே வந்து கிடையாது. நார்மலா ஓகேங்களா? சோ அப்ப வந்து சுகர் வந்து நம்ம எப்ப எடுத்துக்கலாம்? எப்பவாவது அக்கேஷனலா ஏதாவது இந்த மாரி ஃபங்ஷனுக்கு ஏதாவது பலகாரம் செய்றோம். அப்பல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம டெய்லி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்புல வந்து நார்மலா சுகர் வந்து அதிகமாகுது. அந்த காலகட்டத்துலலாம் சுகர் வந்து இருந்தது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இந்த மாரி ஒயிட் சுகர் அந்த மாரிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. கரெக்ட்டா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா டீயே வந்து ஒரு நாளைக்கு 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சுகர் லெவல் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து இன்கிரீஸ் ஆகுறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின் அதிகமாகுது. இப்போ நார்மலா வெயிட் கெயின் எதனால ஆகுதுன்னா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம உடம்புல நம்ம யூஸே பண்ணாம இருக்கும். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கு அப்படின்னா, அந்த சுகர் வந்து நம்மளுக்கு நார்மலா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி, நம்மளோட உடம்போட தோல் பகுதிகள், அதாவது அப்புறம் வந்து தோல் அதாவது நம்ம கை, காலு எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபார்ம் ஆக முடியுமோ, அந்த இடத்துலலாம் ஃபேட்டா வந்து ஸ்டப்பன் ஃபேட்டா வந்து ஸ்டோரேஜ் ஆயிருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து குண்டாயிடுறோம். ஓகேங்களா? சோ ஆனா இந்த வெஸ்லின் டீ எடுக்கும்போது, நம்மளோட உடம்புல ஆன்டி ஆக்ஸிடென்ட் அப்படின்றது அதிகமா வந்து கிடைக்குது. இந்த கிரீன் டீல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து 3 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு என்னன்னா கிரீன் டீ, இன்னொன்னு கிரீன் காஃபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த குடம்புளி. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால நீங்க கிரீன் டீ எடுக்கும்போது நார்மலா ஆன்டி ஆக்ஸிடென்ட் இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏஜிங்குமே வந்து கம்மி பண்ணுது. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே பெரிய ஆள் மாரி தெரிவாங்க. தலைலாம் நரைச்சு போய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் டீ அப்படின்றது உங்களுக்கு கம்மி பண்ணி குடுக்கும். சோ அதனால யாராவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யங்காவே இருக்கணும், எவர் யூத்தாவே இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட வெஸ்லிம் டீ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 795 தான். டிபி இத விட நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக் நம்மளோட வெயிட் லாஸ்ல அதுவும் வெஸ்டேஜ் குடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதோட ஒரு சர்வ் அப்படின்றது ஒரு 30 கிராம்ஸ் அப்படின்றத நம்ம கன்சியூம் பண்ணுவோம். இந்த 30 கிராம்ஸ் வந்து நீங்க ஒன் டைம் ஒரு ஃபுட் எடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க நார்மலா வந்து ஒரு சப்பாத்தியோ, இல்லாட்டி ஒரு அ ஒரு ஏதாவது லைக் வந்துட்டு இட்லி ஏதோ ஒண்ணு கன்சியூம் பண்றீங்க. நைட் ஃபுட் ஏதோ ஒண்ணு கன்சியூம் பண்றீங்கன்னா, அதுல எவ்ளோ வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குதோ, அத விட வேற லெவல்ல வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து குடுக்குது. இது வந்து உங்களோட ஃபுட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இதுல என்னலாம் இருக்கு அப்டின்னா, 22 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நார்மலா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல எத்தன விட்டமின் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கேரட் எடுத்தீங்கன்னா, அதுல விட்டமின் ஏ இருக்கும். நீங்க லெமன் எடுத்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்கும். அப்ப நம்ம எல்லாத்தையுமே ஒரே டைம்ல எடுத்துக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம தண்ணிய யூஸ் பண்றோம். அதுல எல்லா மினரல்ஸுமே கிடைக்குதா? கிடையாது. பட் ஆனா நம்மளோட வெஸ்லிம் ஷேக்ல வந்து பாத்தீங்கன்னா, 22 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது ஒரு சர்வ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 30 கிராம்ஸ் அப்படின்றது எடுத்துக்க போறோம். இந்த 30 கிராம்ஸ்ல உங்களுக்கு 9.78 ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. 4 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கிடைக்குது. இந்த ஃபைபர் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஆல்ரெடி சொன்ன மாரி மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைபர் அண்ட் புரோட்டீன் 2மே நம்மளோட உடம்புல மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணி குடுக்கிறதுனால, நம்மளுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது ஈஸியா நடக்க ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே இதுல கிடைக்குது. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இத எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிம்டு மில்க் ஆர் வந்து பாத்தீங்கன்னா, டோன்டு மில்க்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடை இல்லாத பால். இப்ப நீங்க பால் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காலையிலேயே வைக்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆடை மட்டும் மேல தனியா வந்துரும். அத நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோன்டு மில்க் ஆர் ஸ்கிம்டு மில்க்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா நீங்க கடையிலேயே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிம்டு மில்க் ஆர் டோன்டு மில்க்ன்னு கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. இல்லங்க நான் மில்க்குக்குலாம் தனியா வந்து செலவு பண்ணல. ஆர் எல்ஸ் வந்து எனக்கு வந்து மில்க்லாம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது அப்டின்னா, நார்மலா நீங்க வாட்டர்லயே கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாரி ஹாட் வாட்டர் அண்ட் ஹாட் மில்க்ல வந்து எடுக்க வேணாம் அப்டின்ற மாரி ரெஃபர் பண்றாங்க. ஏன் அப்டின்னா, நம்ம ஹாட் வாட்டர்ல எடுக்கும்போது நமக்கு ஃபைபர் கன்டென்ட்டும், புரோட்டீன் கன்டென்ட்டும் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மல் வாட்டர் அண்ட் தென் வந்து கோல்ட் வாட்டர்ல எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபிளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. மேங்கோ ஃபிளேவர், வெண்ணிலா ஃபிளேவர், குல்ஃபி ஃபிளேவர் அண்ட் கமிங் சூன் வந்து பாத்தீங்கன்னா, ரோஸ் கிரீன். யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நார்மலா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதுவும் வெயிட் லாஸ் பண்றவங்கட்ட நார்மலா போயிட்டு வெயிட் லாஸ் பண்றவங்கட்டலாம் பேசி பாருங்களேன். ஐயோ! எப்பதான் வந்து இந்த ஜர்னிய வந்து முடிப்பேன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கு. இன்னும் இருங்க 4 நாள் தான் இருக்கு. இல்ல 5 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள அப்படியே இந்த 21 டேஸ முடிச்சுட்டு வெயிட் லாஸே பண்ணக்கூடாது. இப்படிலாம் ரொம்ப டிப்ரஸ்டா புலம்புவாங்க. பட் யோசிச்சு பாருங்க. கம்பெனி வந்து ஜாலியா பண்ணுங்க. டேஸ்ட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மேங்கோ பிடிக்கலையா? வெண்ணிலா வாங்கிக்கோங்க. வெண்ணிலா பிடிக்கலையா? குல்ஃபி வாங்கிக்கோ. இந்த 3 ஃபிளேவருமே எனக்கு அஃபர்டபுளா இல்லையா? ரோஸ் கீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, கம்பெனி இதுல எவ்ளோ வந்து ஹெல்த்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது நம்ம இங்கேயே பார்க்க முடியும். கரெக்ட்டா? சோ இந்த ஃபிளேவர்ல உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிச்சிருக்கோ அத எடுத்துக்கலாம். சோ இதுக்குள்ள ஒரு ஸ்கூப் ஆஃப் இருக்கும். இத நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் ஆஃப்
நீங்க ஃபுட்டுக்கு பதிலா இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட்ட அவாய்ட் பண்ணிட்டு இத எடுத்துக்கலாம். இத எடுத்துக்கும்போது எனக்கு வந்து பசிக்குமா அப்படின்னு கேட்டா 100% பசிக்காது. ஏன் அப்படின்னா, இத நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கேலரீஸ் கிடைக்குது அப்படின்னா, 104 கேலரீஸ் கிடைக்குது. அதே மாரி இத எடுத்துக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிறதுனால, அண்ட் தென் புரோட்டீனும், ஃபைபரும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பசிய வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். பசிக்கவே பசிக்காது. இப்போ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா ஃபுட்லயுமே நம்மளுக்கு இருக்கிறது என்ன? கார்போஹைட்ரேட். எதனால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது? ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் கார்போஹைட்ரேட் தான். எதுலலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, முக்காவாசி நம்ம எடுக்கிறது என்ன? அரிசி தான். ஏன்னா இட்லியா இருந்தாலும் அரிசி தான், தோசையா இருந்தாலும் அரிசி தான். சோ அதனால தான் இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, மில்லட் ஷாப்லாம் நெறைய ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் கொரோனா எல்லாருமே ஹெல்த்ல சூப்பரா கான்ஷியஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவ்ளோ நாள் வந்து மணி அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து உலகமே திரும்ப வச்சுருச்சு. ஏன்னா ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தா தான் வெல்த்த வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஹெல்த்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்கள் அண்ட் இந்த கோதுமை இந்த மாரிலாம் எடுத்துக்கும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்பா இருக்கும். சோ காம்ப்ளெக்ஸ் கார்ப்னா என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பா இருக்காது. இதுல வந்து ஃபைபர் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும். ஃபைபர்லாம் நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு பசி அப்படின்றது ரொம்ப சீக்கிரமே வந்து வரவே வராது. நீங்க இந்த மாரி ஃபுட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு நீங்க என்னலாம் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து ஷேர் பண்றேன். இப்ப நீங்க மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க. மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வெஸ்லின் கேப்சூல் இருக்குல்ல, ஒரு உங்களோட வெயிட்க்கு ஏத்த மாரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 60 டூ 80க்குள்ள இருக்கிறீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. 80 அண்ட் அபோவ் இருக்கீங்க அப்படின்னா 2 கேப்சூல் பெர் டேக்கு வந்து நீங்க மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போறீங்க. கம்பல்ஷனான்னு கேட்டா கம்பல்ஷன் கிடையாது. இது உங்களோட ஓன் விஷ் தான். சோ வாக்கிங் போறீங்க. 10 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு வொர்க் அவுட்ஸ் பண்றீங்க. இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இத நான் எவ்வளோ நாள் எடுக்கணும்னு சொல்லுவீங்களோ, அதுக்கு நான் ஆன்ஸர் பண்ணும்போது இத நான் சேர்த்து ஆன்ஸர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க காலையில என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா, வாக்கிங் ஆர் வொர்க் அவுட்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்றீங்க. நெக்ஸ்ட் கிரீன் டீ வந்து அதாவது நம்மளோட வெஸ்லின் டீ வந்து எடுத்துக்க போறீங்க. அண்ட் தென் வந்து நீங்க மார்னிங் வந்து ஃபுட் நீங்க என்ன எடுக்கிறமோ, லைக் வந்துட்டு இந்த மாரி எடுத்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் கார்பா இருக்கிற மாரி சப்பாத்தி, ஆர் எல்ஸ் ஓட் மீல்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, இப்பலாம் இட்லி, கம்பு தோசை இந்த மாரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரி ஏதாவது ராகி கூழு, சோ இப்பலாம் வந்து வெயில் ரீசன் தான் சீசன் தான். நம்ம அதனால இந்த மாரிலாம் வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த மாரி எடுத்துக்கிறீங்க. மதியம் என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்றது? ரைஸ் தான் எனக்கு கிடைக்கும். இல்ல ப்ரவுன் ரைஸ் எடுக்கலாம். கருப்பு கவனி அரிசி இந்த மாரிலாம் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த மாரி எடுக்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நார்மலா எங்க வீட்ல ரைஸ் தான் குடுப்பாங்க அப்டின்னா, ரைஸ் வந்து கம்மியாவும், வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாவும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ்மே கம்மியாகும், பசியுமே கம்மியாகும். வெயிட் லாஸ் ரொம்ப வேகமா நடக்கும். நீங்க நார்மலா நீங்க சாப்பிடுற ஃபுட்டே சாப்பிட்டுட்டு நம்மளோட வெஸ்லின் ப்ராடக்ட் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். பட் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு ஆகணும் அப்டின்னா, இதுவுமே கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஈவினிங் போல என்ன பண்ணலாம்? ஏதாவது நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுது அப்டின்னா, நீங்க என்ன சாப்பிட்டுக்கலாம்? நம்மளோட ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு ஆர் எல்ஸ் ஆல்மண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டேட்ஸ் ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நட்ஸ் அது மாரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல வேர்க்கடலைலாம் வந்து பாத்தீங்கன்னா, சீப் அண்ட் பெஸ்ட். இதுல வந்து கேலரிஸ் அதிகம் தான். பட் கொஞ்சமா கன்சியூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சியூம் பண்ணணும்னு தோணுதோ கொஞ்சம் கன்சியூம் பண்ணிட்டு, அதே மாரி பேக்கரி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மத்தபடி நீங்க வீட்லயே சமைச்சு எது வேணா சாப்பிடலாம். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச ஃபுட் பிரியாணி இந்த மாரிலாம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டா, கண்டிப்பா சாப்பிடலாம். வெளியில ஹோட்டல்ல எடுத்துக்காம ஜஸ்ட் இங்க எடுத்துக்கலாம். அண்ட் தென் நைட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வெஸ்லிம் ஷேக். சோ இத வந்து நீங்க குடிச்சிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப தனியாலாம் இருக்கீங்க. நீங்க உங்களுக்குன்னே வந்து வெயிட் லாஸ்லாம் பண்றவங்கலாம் வந்து ஃபுட் பிரிப்பேர் பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. வீட்ல இருக்கவங்கள கெஞ்சி இது பண்ணித்தாங்க, அது நம்மளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, ரெடிமேடா சூப்பரா குடுத்துருக்காங்க. இத எடுத்து நீங்க பால்ல மிக்ஸ் பண்ணி உங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு நீங்க படுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, பசிக்கவே பசிக்காது. வெயிட் லாஸ் ரொம்ப வேகமா வந்து ஆரம்பிக்கும். சோ இத வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு கேலரிஸ் அப்டின்றது எவ்வளோ ஆகும்னு பாருங்களேன். மார்னிங் நீங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு 300 டூ 500 கேலரிஸ் எடுக்குறீங்க. மதியம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 500 கேலரிஸ் எடுக்குறீங்க. நைட்டு பாருங்க வெறும் ஒரு 104 கேலரிஸ் தான். அப்ப கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1200 கேலரிஸ் தான் கன்சியூம் பண்றோம். நார்மலா நம்ம உடம்புக்கு ஒரு 2000 கேலரிஸ் எடுக்கலாம். அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் நான் என்னோட கால்குலேட்டர் எடுக்குறேன். சோ இப்ப யோசிச்சு பாருங்க. சோ இப்போ காலையில வந்து ஃபுட்க்கு வந்து ஒரு 500ன்னு வச்சுக்கலாம். மதியம் வந்து 500 இது எல்லாமே அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான். ஒரு 104 இது ஒரு 1104 நடக்குது. இப்ப நார்மலா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் எடுக்கலாம்? நம்ம 2000 எடுக்கலாம். அப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டெஃபிஷியேட்ல இருப்போம்? ஒரு நாளைக்கு 1000 அப்டின்னா, ஒரு வாரத்துக்கு 7000 கரெக்ட்டா? அப்ப 7000 கேலரீஸ்ல நம்ம இருக்கும்போது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 1 கேஜி அப்படின்றது நார்மலாவே வந்து வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாரி நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க. நீங்க நார்மலா நம்ம இது ஒரே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் அசையவே மாட்டேன். நான் எங்க வீட்ல இருந்து வாசப்படிக்கு கூட போமாட்டேன். அவங்களுக்கே நார்மலா 1 கேஜி வெயிட் லாஸ் ஆகும். இல்ல நான் நார்மலா வீட்ல அங்கங்க போவேன். நான் வந்து வொர்க்குக்கு போவேன். நான் வெளியில நடப்பேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எனக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பேன்னா,
அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேலரிஸ் தேவைப்படும்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்றதுனாலயும் நமக்கு டிஃபிஷியேட் ஆகுறதுனாலயும் ஈஸியா வெயிட் லாஸ் அப்படின்றது ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு ரொம்ப பெரிய கவலை இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு வயிறு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு மட்டும் தொப்பையா இருக்கு. இத வந்து குறைக்கவே முடியல. என்னதான் பண்ணாலும் நான் ஆள் வந்து ஒல்லியா தான் இருக்கேன். எனக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா வயிறு அதிகமா இருக்கு. இல்ல நார்மலா நான் வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஃபிளாக்ஸ் ஆயில். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்கு. இது வந்து நம்ம உடம்புல எசென்ஷியலா எடுக்க வேண்டியது. எசென்ஷியல் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல தானா வந்து உற்பத்தி செய்யாது. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சில அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்து நார்மலா நம்ம உடம்புலயே கிடைக்கிறது. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியலான ப்ராடக்ட். அதாவது நம்ம வெளியில இருந்து மட்டும் தான் எடுத்துக்க முடியும். சோ இத நீங்க கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு இதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபிளாக்ஸ் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதயத்தின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாக்ஸ் ஆயில சொல்லுவாங்க. சோ அதுவும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நெறைய வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஹெல்த் பெனிஃபிட் அப்டின்றது இருக்கு. சோ இத எடுத்துக்கும்போது உங்களுக்கு வயிறு மட்டும் குறையணும். ஜஸ்ட் எனக்கு 5 கேஜிஸ் குறையணும் அப்டின்னா, நீங்க வெஸ்லிம் ஷேக் பிளஸ் ஃபிளாக்ஸ் ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, சூப்பர்வான ரிசல்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில். நம்மளோட கம்பெனி குடுத்திருக்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் அப்டின்றது சொல்லலாம். சோ நெறைய பேர் வீட்ல அவ்ளோ பேர் இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மீட்டிங் வச்சாங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில் இல்லாத மீட்டிங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா, அவ்ளோ ஒரு சூப்பர்வான ப்ராடக்ட்ஸ். எங்க வீட்ல கூட ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்பளம்லாம் பொரிக்கிறோம். லைக் வந்துட்டு யாராவது விருந்தாளிங்கலாம் வராங்க. ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுக்குறோம். ஒரு அதிரசம் செய்றோம். ஏதாவது ஒரு பஜ்ஜி செய்றோம்னா, நீங்க இதுல செஞ்சு பாருங்களேன். உண்மையா வந்து உங்களுக்கு இந்த சில பேர்லாம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுது, நெஞ்சு கரிக்குது. இல்லாட்டி வந்து எனக்கு டைஜெஸ்ட் ஆகாம இருக்கு. அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க இதுல செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீங்க ஃபீல் பண்ண முடியும். நெறைய பேர் நெனைப்பீங்க, இதுல என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க ஒன்ஸ் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, வெளியில நீங்க இத வெளியில இருக்கிற ஆயில் நம்ம எடுக்கவே மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஆயிலே. ஹார்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து ஏன் வந்து இது ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கொலஸ்ட்ராலோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம நார்மலா வந்து ரேட் கம்மியா இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி தான். நம்ம வெளியில சொல்றோம். இத விட எனக்கு ரூ. 10 கம்மியா இருக்கு, ரூ. 5 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஆஃபர்ல கிடைச்சது. அடிச்சுட்டு அப்படியே இன்ட் போட்டு ரேட்லாம் போட்டுருந்தாங்க. சூப்பர்வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் வாங்குறோம். ஆனா அது வந்து கூடவே சேர்த்து அத ஹாஸ்பிடலுக்கு பல மடங்கு குடுக்க வைக்குது. பட் அதுக்கு பதிலா நம்மளோட கம்பெனி நம்மளுக்காக குடுத்திருக்கிற இந்த ரைஸ் பிரான் ஆயில நீங்க கன்சியூம் பண்ணும்போது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியும். நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? 100 பிவி கன்சிஸ்டன்சி கன்டினியூவா பண்ணிட்டே இருப்பேன். 4 மாசம் எண்டா 8 லிட்டர் ஆஃப் ஆயில் வாங்கிப்பேன். அப்படியே வச்சுப்பேன். முடியும் காலி ஆயிடுச்சா, அடுத்த ஆர்டர்ல போட்டுப்பேன். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா என்ட்ட கன்சியூம் பண்றவங்களே இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க. சோ ஜஸ்ட் ஒரு 100 எம்எல் தான் குடுத்து விட்டேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கான்னு. அவங்களே வந்து மந்த்லி காலி ஆகுறதுக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணிருவாங்க. இந்த மந்த் எனக்கு வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட். வெளியில நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். இந்த செக்ல ஆட்டுன எண்ணெய் தான் எங்க வீட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே நீங்க கேலரிஸ் ட்ராக் பண்ணி பாருங்க. ரைஸ் பிரான் ஆயில விட ரொம்ப ரொம்ப கேலரிஸ் அதிகம். நீங்க கோகனட் ஆயிலா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய், கடலெண்ணெய். பட் இத நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? சோ இத நீங்க வந்து யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். அதே மாரி நீங்க வந்து கடலெண்ணெய்லலாம் சமைக்கிறீங்க, நல்லெண்ணெய்ல சமைக்கிறீங்கன்னா, அந்த ஃப்ளேவரையே மாத்தி குடுக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சமைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவரே வந்து டோட்டலா வந்து மாத்தி குடுத்துரும். பட் ரைஸ் பிரான் ஆயில்ல நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே அதே ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்றீங்க அது என்ன செய்றீங்க அப்படியோ, அதே ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதே மாரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ, வெஸ்லிம் ஷேக் நான் ஆர்டர் பண்ண போறேன். ஃபிளாக்ஸ் ஆயிலும் வாங்க போறேன் அப்படின்னா, கூடவே சேர்த்து ரைஸ் பிரான் ஆயில் இதுவரைக்கும் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே. பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஓகே. இப்ப எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு. நான் வந்து வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் எதனால நான் கெயின் ஆகுது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஸ்டேஜ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு, எப்படிலாம் கன்சியூம் பண்ணணும், எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன். இதெல்லாம் உண்மையிலே ரிசல்ட் தருதா? இதுக்கு முன்னாடி யாருக்காவது தந்திருக்கா? என்ன சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா தந்திருக்கு. நம்ம டீம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எடுத்து எவ்ளோ ரிசல்ட் பாருங்க. நீங்களே பாருங்க. அவரோட இமேஜ் பாருங்க. அவருக்கு வயிறுல எவ்ளோ தொப்பை இருந்துருக்கு. இப்ப வந்து எவ்ளோ கிளியர் ஆயிருக்கு. இவங்க மட்டும் இல்ல. நெறைய எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நார்மலா கூகுள்லயா இருந்தாலும் சரி, யூடியூப்லயா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து நீங்க இத வந்து பார்க்கலாம். சோ நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த லீடர். சோ கிரவுன் டைரக்டர் சிவசக்தியா சிஸ்டர் ஓனா வந்து நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, அவங்களோட இமேஜ்மே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இத விட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது வந்து ப்ரூஃப் தேவையா? யோசிச்சு பாருங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணாங்க. நெறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். என்னன்னா வெயிட் கெயின் ஆயிட்டேன். இப்போ வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸ போடுறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து நம்ம பழைய ட்ரெஸ்ல இருக்கிற
இப்போ ஒரு ட்ரெஸ் நீங்க ஆல்ரெடி வந்து ஒல்லியா இருந்திருப்பீங்க. பிஃபோர் மேரேஜ் ஒல்லியா இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நார்மலா வெயிட் போட்டுருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம நம்மள டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம். நம்ம பேபியே பாத்துட்டு இருப்போம். சோ அது வெயிட் போடுறதுனால நம்ம பழைய ட்ரெஸ்ஸ அத பார்த்தாலே ஆசையா இருக்கும். புது ட்ரெஸ்ல கூட அவ்வளவு ஆசை இருக்காது. பட் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பழைய ட்ரெஸ்ஸ போடும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி வரும் பாத்தீங்களா? அது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதே மாரி இவங்க மட்டும் இல்ல, நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது. சோ வந்து வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, எந்த விதமான டவுட்டுமே வேணாம். அதே மாரி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னாலலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு வந்து ஏஜ் வந்து அதிகமாயிடுச்சு. எனக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 பிளஸ் ஆயிடுச்சு. எனக்கு 30 பிளஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 சைல்டு இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிட்டு என்னால வெயிட் லாஸே பண்ண முடியாது அப்படிலாம் இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்மள பாத்துக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்கள பாத்துக்க முடியும். சோ அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கணும். அடுத்த ஜெனரேஷன பாக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இருக்கணும். சோ அப்ப நம்மள டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, லேடீஸா இருக்கிறவங்க உங்களோட ஹெல்த்ல கண்டிப்பா கான்ஷியஸ் வச்சுக்கணும். 5 வருஷம் ஆயிடுச்சு சிஸ்டர். எனக்கு பேபிலாம் பொறந்து அவங்களுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணிட்டு உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ டோன்ட் டிலே. ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சரி, அத வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். அதே மாரி நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணணும்? இத லைஃப் லாங் நான் யூஸ் பண்ணணுமா? நான் வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் லாங் இத யூஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படின்னா லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டாம். இத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஐடியல் வெயிட் வர வரையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஐடியல் வெயிட்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். உங்களோட பிஎம்ஐ இருந்துச்சுல்ல. சோ அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். சோ இதுக்கு நீங்க வர வரையுமே இந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெயிட் எனக்கு ஏறாதா அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்திருந்தேன்ல, கேலரிஸ் ட்ராக்கிங் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். நடுவுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகுற மாரி தோணுதா? வெஸ்லிம் டீ எப்பயுமே எடுத்துக்கோங்க. என்ன கஷ்டம்? பாத்தீங்களா? டீ வந்து நம்ம எடுத்துக்கவே வேணாம். வெஸ்லிம் டீ எப்பயுமே எடுத்துக்கலாம். ஷேக் வந்து பாத்தீங்கன்னா, வாங்கி ரெடிமேடா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெயிங் ஸ்கேல் நம்ம ஆல்ரெடி வாங்கி வைக்க போறோம். பாருங்க. வெயிட் கெயின் ஆகுற மாரி தோணுதா? ஒரு நாள் எடுத்துக்கோங்க. திரும்பி விட்டுருங்க. விட்டு, விட்டு எடுங்க. ஓகேவா? சோ அதனால ஐடியல் வெயிட் வர வரையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, உங்கள நீங்க ஃபிட்டா வச்சுக்கலாம். நீங்க எங்க போயிட்டு இப்பலாம் யோசிச்சு பாருங்களேன். ஆன்லைன்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கோர்ஸ் அவங்க உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ப்ராடக்ட் வாங்கணும்னா, அதுக்கு நீங்க தனியா பே பண்ணணும். ஒரு புரோட்டீன் பவுடர் 300 கிராம் குடுப்பாங்க. இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ பே பண்ணணும், இவ்ளோ பே பண்ணணும், ரூ. 7,000 பே பண்ணணும், ரூ. 10,000 பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி Zoomல வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வைப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? யாரெல்லாம் வந்துட்டீங்க? என்ன ஏது? எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வந்துட்டீங்களா? ஓகே. இதுதான் இன்னைக்கான வொர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வொர்க் அவுட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வருமா? வராதா? நம்மளுக்கு என்ன ஏஜ்? நம்மளுக்கு என்ன ஹெல்த் டெஃபிஷியன்சி இருக்கு? நம்மளுக்கு என்ன வெயிட்? இதெல்லாம் பண்ணலாமா? கூடாதா? எதுவுமே கிடையாது. வாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் புடிச்சு போட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு Zoomல பண்ணுவாங்க. இங்க பார்த்து நம்ம பண்ணுவோம். அடுத்த நாள் நம்மளுக்கு கால் வலிக்கும். அந்த கட்டுன காசும் போச்சு. இதுவும் போயிடுச்சு. நெறைய பேர் ஜிம்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. போயிட்டு நான் எப்படியாவது இந்த வருஷத்துல பாடி பில்ட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும். போயிட்டு ஜிம் மாஸ்டருக்கு தான் வந்து பெனிஃபிட். அதனால தான் ஜிம்லலாம் வந்து போன அன்னைக்கே காசு பே பண்ணா உள்ள விடுவாங்க. ஏன்னா தெரியும் நம்மள பத்தி. போனோம்னு வச்சுக்கோங்களேன். போனோம்னா அடுத்த 2 நாள் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க இங்க கன்சிஸ்டன்ஸியா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இத நீங்க லைஃப் ஸ்டைலாவே கொண்டு போ முடியும். சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. சோ வந்து எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.